கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட வடக்கு காந்தி கிராமம் GR நகரில் குடும்பத்துடன் வசித்து வரும் மனோகரன் சிமெண்ட் ஆலையில் துணை மேலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். கடந்த 27ஆம் தேதி மதியம் 1 மணி அளவில் 10 பேர் கொண்ட கும்பல் மனோகரன் வீட்டிற்கு வந்து கேட்டில் ஏறி வீட்டிற்குள் நுழைய முயன்றனர். அவர்களை மனோகரன் குடும்பத்தினர் செல்போனில் படம் பிடித்தபடி தடுத்தனர். வீட்டில் CCTV கேமரா இருப்பதை கண்டதும் இறங்கி ஓடிய கும்பல் எதிர்புறம் சாலையோரம் கிடந்த செங்கற்களை எடுத்து தாக்குதலில் ஈடுபட்டனர். மனோகரின் வீட்டின் முகப்பு விளக்குகளை அவர்கள் அடித்து உடைத்தனர். அவர்கள் வீசிய கற்களால் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த காரின் பக்கவாட்டு மற்றும் பின்பக்க கண்ணாடிகள் சேதமடைந்தன. காவல்துறையின் அவசர உதவி எண்ணிற்கு போன் செய்து தகவல் தெரிவித்த நிலையில் 2 மணி நேரத்திற்கு மேலாகியும் பசுபதிபாளையம் காவல் நிலையத்திலிருந்து காவலர்கள் யாரும் சம்பவ இடத்திற்கு வரவில்லை என மனோகரன் குற்றம் சாட்டினார். கடந்த 2022ஆம் ஆண்டு செங்குந்தபுரத்தில் செயல்படும் தனியார் பைனான்சியரிடம் தனது வீட்டை அடமானமாக வைத்து 23 லட்சம் ரூபாய் கடன் பெற்றதாகவும் அசல் மற்றும் வட்டியுடன் சுமார் 50 லட்சம் ரூபாய் வரை திருப்பி செலுத்திய நிலையில் மேலும் 10 லட்சம் ரூபாய் கேட்டு பைனான்சியர் தனது வீட்டை அபகரிக்க கும்பலை ஏவி உள்ளதாகவும் தெரிவித்த மனோகரன் சம்பந்தப்பட்ட பைனான்சியர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாக கூறினார். இந்த தாக்குதல் குறித்து பசுபதிபாளையம் காவல் ஆய்வாளர் முத்துக்குமாரிடம் கேட்டபோது கல் வீசியதாக 4 பேரை கைது செய்துள்ளதாக தெரிவித்தார். பாலிமர் செய்திகளுக்காக கரூர் செய்தியாளர் அருள் செல்வன்.